வணக்கம், நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு இலாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பார்த்திங்கன்னா, வவ்வால் மீனை ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது ஏரி வவ்வால் அப்படிங்கிற ஒரு மீனை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வாங்கியிருக்கிற மீன் பார்த்திங்கன்னா ஏரி வவ்வால்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இந்த வவ்வா மீனை நம்ம எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் இந்த மீன் வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு 2 பாக்ஸ் வாங்கினேன். ஸோ 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இது நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 3 கரண்டி அளவுக்கு குழம்பு தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு 3 கரண்டி அளவுக்கு நான் குழம்பு தூள் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம சமைக்கிற கரண்டியில் ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே சோம்பு தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம பார்த்து நம்ம போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்ல திக்னஸாக வர்றதுக்கு நான் தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கப் இருக்கும். அரைச்சி பால் மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் மாதிரி இருக்கணும் அப்படி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே இதில் எல்லாமே நம்ம மீனில் போட்டு அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மீன் கலக்கும் போது பார்த்திங்கன்னா, மீன் எப்போதுமே கலக்குனா நம்ம கொஞ்சம் கரண்டியோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். மீன் கலக்கிறது பார்த்திங்கன்னா கையால் கலக்கக்கூடாது, கரண்டியால் இந்த மாதிரி கலந்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் இது சேர்த்துக்கிறேன். இதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறதுனால ஒரு கலரும் ஒரு மிதமான ஒரு காரமும் கொடுக்கும். நம்ம கையால் நம்ம எப்போதும் மீன் பெரட்டக்கூடாது, முள் குத்திரும். ஸோ நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி மாவு பாக்ஸ் இல்லை பெரிய பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி நம்ம தூக்கி இது பண்ணோம் அப்படின்னா நல்லா மசாலா பார்த்திங்கன்னா ஈவனாக அதில் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா, இந்த மாதிரி மசாலா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபிஷ் எடுத்து இந்த மாதிரி தடவி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். 1 மணி நேரம் கூட இருக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வைக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து நம்ம தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு மெதுவாக மீன் போடணும். இல்லைன்னா எண்ணெய் மேலே பட்டுரும். அப்படி மீன் கையால் போட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியால் கூட அப்படி எடுத்து போடலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுக்கிற மாதிரியான ஒரு ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் எடுத்து போடலாம். இப்போ நான் அடுப்பு நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அடியில் கொஞ்சம் வேக விடுறதுக்கு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுல்லாகவும் மீடியமாகவும் அடிக்கடி மாற்றணும். அடிக்கடி திருப்பி போடணும். திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா கையில் இன்னொன்று கரண்டி ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. 2 கரண்டி இது மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே தோசை கரண்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்கு தான் இது மாதிரி கரண்டி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவும் அடுப்பை வச்சு மீடியமாகவும் வச்சு அடிக்கடி ஒரு 2 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பராக ஃபிஷ் நல்லா வறுபட்டுரும். இந்த சைடு இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ திருப்பி போட்டிருக்கோம். அந்த சைடு பாருங்கள் வறுபட்டுருச்சு. ஸோ 2 சைடும் நல்லாவே வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா இன்னும் கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். எப்போதுமே நடுவில் உள்ள மீன் பார்த்திங்கன்னா உடனே வெந்துடும். ஸோ அதை தள்ளி வச்சுட்டு நம்ம வேறு ஒரு மீனை நடுவில் போட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஏதாவது தயிர் சாதமோ இல்லை ஏதாவது ஒரு சாம்பார் சாதத்துக்கோ இல்லை எதாவது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.
இல்லைன்னா நீங்கள் சும்மா இப்படியே கூட நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வந்து இது பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து நம்ம வந்து அருமையாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே கூட நீங்கள் மசாலா தடவி கூட நீங்கள் வறுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வாரம் இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நீங்கள் மீன் வறுவல் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.